ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சார்மிங் சாம். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எட்டு பூண்டு பல்லு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கினதும் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நாலு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 4 தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 3 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். மசாலாலாம் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம புளி கரைச்சல் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். புளி கரைச்சல் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இப்போ கொதிக்க வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா குழம்பு கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க மீன் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். மீனெல்லாம் சேர்த்ததும் 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மீனெல்லாம் இப்போ நல்லா வெந்துடுச்சு, வாசனையும் சூப்பராக இருக்குது. கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலையெல்லாம் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சுவையான மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.